வணக்கம் நண்பர்களே, முருங்கைக்கீரை பருப்பு அடைக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் பொருட்கள் பார்த்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 400 கிராம்ஸ் இட்லி அரிசி, கடையில் கிடைக்கிற ஒரு நல்ல இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. 200 கிராம்ஸ் கடலை பருப்பு, 200 கிராம்ஸ் துவரம் பருப்பு. இது எல்லாத்தையும் 3 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாம், 3 மணி நேரம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். முருங்கைக்கீரை முக்கியமாக போடணும், கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, இது எல்லாமே பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். முருங்கைக்கீரையை மட்டும் அப்படியே போட்டுக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி மட்டும் பொடியாக நறுக்கி போடணும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு பார்க்கலாம். இப்போது 3 பெரிய வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 10 பூண்டு பல், 3 பச்சை மிளகாய், 8 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் சோம்பு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. நான் பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது போட்டுக்கோங்க. 2 மூடி தேங்காய், நல்லா முத்தின தேங்காவாக, நல்லா சுவையான தேங்காவாக நீங்கள் போட்டுக்கணும். 800 கிராம்ஸ்க்கு 2 மூடி கண்டிப்பாக துருவி போட்டால் தான் ருசியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை துருவியோ இல்லைனா சின்ன சின்ன பல்லாக கீரி கூட போடலாம். வயசானவங்களுக்கு முடியலைன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம் துருவி. இப்போ ஊற வச்சாச்சிங்க. அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு. இது ஆல்ரெடி அரிசி அரைச்ச கிரைண்டர், அதில் இதை நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா அரைப்படட்டும். நீங்கள் கையில் அது அப்படியே நீங்கள் சுற்றி விட்டுக்கணும். அப்போது அரைக்கும் போதே இதில் காஞ்ச மிளகாயும் சோம்பியும் ஒரே நேரத்துலேயே நீங்கள் அதில் போட்டுக்கணுங்க. அப்பப்போ தள்ளி விட்டுக்கோங்க, ஏன்னா வெளியில் வந்துடும். காஞ்ச மிளகா அரைப்படாமல் போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பப்போ இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் அப்போ 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தள்ளி விடுங்க. ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே இது நல்லா அரைப்பட்டு வந்துடுங்க. நல்லா ஒரு ரவை பதத்துக்கு, பெரிய ரவை பதத்துக்கு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், பெரிய ரவை பதத்துக்கு அரைச்சி நம்ம எடுத்துக்கிட்டோம். ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சால் தான் நைஸாக அரைக்கக்கூடாது. அரைச்சாச்சு, மாவை அரைச்சி எடுத்தாச்சுங்க, வழித்து எடுத்தாச்சு. நறுக்கின வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துருக்கோம். தேங்காயும் துருவி எடுத்துக்கிட்டோங்க. முருங்கைக்கீரையும் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ மஞ்சள்தூள் எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது. இதெல்லாம் மாவில் எப்படி மிக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். முருங்கைக்கீரை, துருவன தேங்காய், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், உப்பு, மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா உப்பு இதெல்லாம் அங்கங்கே இல்லாமல் நல்லா கட்டியாக பிசைஞ்சு இந்த மாதிரி கையில் உருட்டி எடுத்துக்கணும். ஏன்னா அடைங்கிறதே அடை தட்டுறதுன்னு தான் சொல்லுவாங்க, உரப்படை ஊற்றுறதுன்னு சொல்ல மாட்டாங்க. அடை தட்டுறதுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கெட்டி பதமாக இருக்கணும். முடியலன்னா நீங்கள் தண்ணி கூட ஊற்றி கரைச்சி தோசை மாதிரி கூட ஊற்றிக்கலாங்க. கல்லில் நம்ம இந்த மாதிரி சின்ன இந்த தோசைக்கல் தான் எடுத்திருக்கோம். அப்போல்லாம் தணலில் வாட்டி பண்ணுவாங்க. இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கலாங்க. இதில் நம்ம இப்போ நான் கெட்டியாக இருக்கிறத தான் நான் தண்ணியில் அந்த கரண்டி தொட்டுட்டு அப்படியே பரப்பி விடுறேங்க. அப்போல்லாம் மண் அடுப்பில், நல்லா விறகு அடுப்பில் நல்லா 1/4 இன்ச்சு அளவுக்கு திக்னஸ் இருக்கும் அடையெல்லாம். அப்படி தான் அப்போல்லாம் தட்டுவாங்க. நல்லா வெந்துடும் தணலில். இப்போ நான்ஸ்டிக்குங்கிறதுனால உள்ளுக்குள்ளே மாவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப திக்காக ஊற்றாமல் இந்த மாதிரி மெல்லிசாக மொறுமொறுப்பாக ஊற்றலாமேன்னு இந்த மாதிரி நான் அடையை பரப்பி விட்டுக்கிறேங்க. முடிஞ்சால் தண்ணி தொட்டு கையில் கூட நீங்கள் தட்டிக்கலாம். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ குழந்தைங்களெல்லாம் கையில் சுட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் கையிலெல்லாம் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி கரண்டிலேயே நீங்கள் இப்படி லைட்டாக பரப்பி விடுங்க. ஏன்னா அழுத்தி பண்ணிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கிட்டு வந்துடும், அடை சரியாக வராது. நீங்கள் சிம்மிலையும் ஃபுல் ஃப்ளேம்லேயும் மாறி மாறி வச்சு அதை நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி சுற்றி செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் தாங்க நீங்கள் ஊற்றணும். அப்போ தான் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் கடலெண்ணெய் ஊற்றிக்கங்க. அப்படியே மெதுவாக பெரட்டி போட்டுட்டு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே கரெக்டாக வெந்து வருங்க. இந்த மாதிரி பெரட்டிக்கலாம். பெரட்டிக்கிட்டு கொஞ்சம் வெண்ணெய், பட்டர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அப்படியே பரப்பி விட்டு வைக்கும்போது அதோடய ஃப்ளேவர் அவ்வளோ அருமையாக இருக்கும். அருமையான உரைப்படை வித் அவியல் ரெடி.